நம்ம ஈவினிங் நேரத்தில் சாப்பிடக்கூடிய வேர்க்கடலை ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க போதும். நான் முன்னாடியே எண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லா சூடான எண்ணெய் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு கை வச்சுட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடையில தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. இப்போ இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. நான் முன்னாடியே வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் 200 கிராம் அளவுக்கு. வறுக்க தேவையில்லைங்க, அப்படியே வேர்க்கடலையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்குங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் எந்த அளவுக்கு வேர்க்கடலை போட முடியுமோ அந்த அளவுக்கு வேர்க்கடலை போட்டிருக்கேன். ஒரு ஜல்லடை கரண்டி வச்சு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக ஒட்டிருந்துச்சுன்னா உடச்சி விட்டுருங்க. இது கூடவே பச்சை கருவேப்பிலை ஒரு கத்து போல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினதுமே எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.